அப்பாவை காணோம் பேச்சுக்கு ஸ்டாலின் பதில். சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் பேசியது பரபரப்பான விவாத பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இதற்கு ஸ்டாலின் பதில் கொடுத்துள்ளார். அப்பாவை சட்டமன்றத்தில் தேடாதீர்கள், கோட்டையில் உள்ள கோப்புகளில் தேடுங்கள். மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், விடியல் பயணம் கோப்புகளில் நான் இருக்கின்றேன், மக்கள் மனதில் பதிந்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அது நீங்க தேர்தல் நடத்த மாட்டேன், மக்கள் தேர்தல் நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்றேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்துல நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனதுதான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீ முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், கோட்டையில தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், முக ஸ்டாலின் பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்க, அது தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டிருப்பான். அங்க ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்க, அதுலயும் முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய், அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் எனக்கு தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன்.